Good morning students. நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா டாபிக் 4.3 ல வந்து differentiation. இது engineering mathematics 1. A definition. If del x is a small increment in x and y. இப்போ வந்து பார்த்தனா del x வந்து பார்த்தனா x ஓட small increment இருக்கும். அதே மாதிரி தான் del y யும் இருந்தா ஒரு small increment இருக்கும் y க்கு. Then the value of del y by del x இது வந்து பார்த்தீங்கன்னா differentiationன்றதுனால del x இன்னொன்று del y ன்னு வரும். இப்படி வந்தாதான் இது வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் differentiation சொல்லுவோம். அப்போ y மேலேயும் x கீழேயும் ஏன்னா நம்ம x பொறுத்து தான் நம்ம differentiation பண்ணுவோம். அப்போ del x tends to 0 இந்த அம்புக்குறியை வந்து tends toன்னு சொல்லுவோம். அப்போ is called differentiation of y. ஏன்னா y ஏன் நம்ம சொல்கிறோம்னா y தான் நம்ம வேல்யூவாக வந்து எடுத்துப்போம். எடுத்துக்கிட்டு எக்ஸை பொறுத்து நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுவோம். இட் இஸ் denoted by dy by dx. அதை நம்ம எப்படி எழுதுவோம்னா dy by dx. கீழே பாருங்கள் எழுதியிருக்கோம் dy by dx லிமிட் del x tends to 0. ஒய்யில் வந்து எந்த வேல்யூமே இல்லைனா எக்ஸோட வேல்யூ வந்து 0வாக இருக்கும். அதை வந்து தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் del y by del xன்னு சொல்லுவோம். அடுத்து லிஸ்ட் ஆஃப் ஃபார்முலா இன் டிஃப்ரென்ஷியேஷன். ஃபஸ்ட்டு ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா dy by dx x power n equal to n x n minus 1 பவரில் இருக்குது. இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம்னா dy by dx இன்ட்டு எக்ஸ் பவர் n இருக்கிற இடத்துல எக்ஸ் ஸ்கொயர்னு எடுத்தோம்னா எப்படி வரும்னா n இருக்கிற இடத்துலலாம் இந்த ஸ்கொயர் போட்டுக்கணும். அப்போ 2x n இருக்கிற இடத்துல 2 போட்டால் 2 மைனஸ் 1 அப்போ 2x பவர் 1ன்னு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் வரும். அடுத்த ஃபார்முலா வந்து dy by dx e பவர் x ஈக்குவல் டு e பவர் x. எக்ஸ்பான்சியல் e பவர் xனாவே எக்ஸ்பான்சியல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண முடியாது. அதனால e பவர் x அப்படியே தான் வரும். அடுத்த ஃபார்முலா பாருங்கள் dy by dx இன்ட்டு எக்ஸ் இப்போ ஈக்குவல் டு 1. எக்ஸை பொறுத்து ஒரு முறை வகையிட்டால் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் 1ன்னு கிடைக்கும். அதே கான்ஸ்டன்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா dy by dx இன்ட்டு ரூட் எக்ஸு. ரூட்டை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவர் 1/2ன்னு எழுதுகிறோம். அப்போ ஈக்குவல் டு எக்ஸ் பவர் n மைனஸ் 1 இருக்குது பார்த்தியா xn ஈக்குவல் டு n எக்ஸ் பவர் n ஃபஸ்ட்டு ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்துடும் x பவர் 1/2 ஈக்குவல் டு n இருக்கிற இடத்துல 1/2 x பவர் மைனஸ் 1/2. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும் இந்த எக்ஸ் பவர் மைனஸ் பவரில் வந்து மைனஸ் 1/2ன்றதுனால கீழே கொண்டு வந்துடலாமா. அப்போ வந்து பார்த்தோன்னா 1/2 ரூட் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு வரும். அடுத்தது வந்து ஃபார்முலா பார்த்தீங்கன்னா dy by dx இன்ட்டு லாக் எக்ஸ். அப்போ லாக் எக்ஸை ஒரு முறை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் 1/xன்னு சொல்லுவோம். அடுத்தது dy by dx இன்ட்டு 1/x பவர் n. சேம் ஃபார்முலா நம்ம ரூட் எக்ஸை வந்து பண்ண முடியா அதே மாதிரி தான். இந்த எக்ஸ் பவர் என்னை வந்து மேலே கொண்டு வந்தால் எக்ஸ் பவர் மைனஸ் என்னன்னு வரும். அதை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஃபஸ்ட்டு ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன வரும் மைனஸ் n/x பவர் n மைனஸ் 1ன்னு வரும். அடுத்த ஃபார்முலா dy by dx எனி கான்ஸ்டன்ட். இப்போ கான்ஸ்டன்ட்னா 1 2 3 ஏதோ ஒரு நம்பர் வந்தால் அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் கான்ஸ்டன்ட்னு சொல்லுவோம். அந்த மாதிரி கான்ஸ்டன்ட் வரும்போது டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் 0 தான் கிடைக்கும். அடுத்தது dy by dx இன்ட்டு சைன் எக்ஸ். சைன் எக்ஸை ஒரு முறை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் ஃபார்முலாவே காஸ் எக்ஸ் தான். அடுத்தது dy by dx இன்ட்டு காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் சைன் எக்ஸ். காஸ் எக்ஸை ஒரு முறை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ். அடுத்தது dy by dx இன்ட்டு டேன் எக்ஸ் ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ். டேன் எக்ஸை ஒரு முறை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ். அடுத்தது dy by dx சீக்கன் எக்ஸு. சீக்கன் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் சீக்கன் எக்ஸ் டேன் எக்ஸ்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் dy by dx கொசிக்கன் எக்ஸ். கொசிக்கன் எக்ஸை ஒரு முறை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் மைனஸ் கொசிக்கன் எக்ஸ் காட் எக்ஸ். காட் எக்ஸை ஒரு முறை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் dy by dx இன்ட்டு காட் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் கொசிக்கன் ஸ்கொயர் எக்ஸு. ரூல்ஸ் இன் டிஃப்ரென்ஷியேஷன்.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் இருக்கும், மல்டிபிளில் இருக்கும், டிவைடில் இருக்கும். மல்டிபிளில் மட்டும் யூவின்ற ஒரு ஃபார்முலா வரும், யூவிடபிள்யூ 3 வேரியபிள் வந்து டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணலாம். டெர்ம் பை டெர்ம் ரூல், இது வந்து பார்த்தீங்கன்னா u ப்ளஸ் ஆர் மைனஸ் வி டி பை டிஎக்ஸ் இஃப் யூ அண்ட் வி ஆர் ஃபங்க்ஷன்ஸ், யூவும் வியும் ஃபங்க்ஷனாக இருக்கும்போது ஆஃப் எக்ஸ், தென் அப்போ எக்ஸை பொறுத்து வந்து டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணும். அப்போ டி பை டிஎக்ஸ் இன்ட்டு யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் வி ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு யூவை பண்ணுறோம், அடுத்தது ப்ளஸ் ஆர் மைனஸ் வியை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். டி பை டிஎக்ஸ் இன்ட்டு யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் டி பை டிஎக்ஸ் இன்ட்டு வி. அடுத்தது இஃப் யூ அண்ட் வி ஆர் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸ் தென் டி பை டிஎக்ஸ் யூவி. முன்ன பார்த்தீங்கன்னா முதல் ஃபார்ம் வந்து யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் வி, ஒன்று ப்ளஸில் இருக்கும் இல்லைன்னா மைனஸில் இருக்கும். இப்போ பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா யூவி மல்டிபிளில் தான் இருக்கும். மல்டிபிளில் இருக்கும்போது ஒரு யூவை வச்சுக்கிட்டா வியை தான் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணோம், வியை வச்சுக்கிட்டா யூவை தான் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணோம். அப்போ யூ டி பை டிஎக்ஸ் இன்ட்டு வி, யூ அப்படியே வச்சுக்கிறோம் கொடுத்ததை, வியை மட்டும் பண்ணுறோம், ப்ளஸ் வி அப்படியே வச்சுக்கிறோம், டி பை டிஎக்ஸ் இன்ட்டு யூ, யூவை ஒரு முறை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணோம். யூ இந்த மாதிரி ஒன்றை வச்சுட்டு ஒன்றை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் ஆன்சர் கிடைச்சிடும். இஃப் யூ அண்ட் வி ஆர் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸ் தென் டி பை டிஎக்ஸ் யூவிடபிள்யூ. இப்போ யூவி ரெண்டையும் வச்சுக்கிட்டு டபிள்யூ மட்டும்தான் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறோம். எதை பொறுத்து பண்ணுறோம்? எக்ஸை பொறுத்து மட்டும்தான் பண்ணணும். ப்ளஸ் அடுத்தது யூடபிள்யூ அப்படியே வச்சுக்கிறோம், டி பை டிஎக்ஸ் இன்ட்டு வி. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ, லாஸ்ட்டு அப்படியே வச்சுக்கிட்டோம், யூவியை வந்து முன்னாடி அப்படியே வச்சுருக்கோம், டபிள்யூ மட்டும் டிஃப்ரென்ஷியேஷன். அடுத்தது சென்ட்ரலில் வியை மட்டும் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறோம், ஃபஸ்ட்டு லாஸ்ட் அப்படியே வச்சுக்கோம், யூடபிள்யூ. ப்ளஸ் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டை மட்டும் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறோம், விடபிள்யூ அப்படி வச்சுக்கிறோம். அப்போ விடபிள்யூ டி பை டிஎக்ஸ் இன்ட்டு யூ. அடுத்தது கோட்டியன்ட் ரூல். இஃப் யூ அண்ட் வி ஆர் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸ் தென் டி பை டிஎக்ஸ் இன்ட்டு யூ பை வி. முன்ன வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் யூவி 2 வேரியபிள், அடுத்து யூவிடபிள்யூ 3 வேரியபிள். இப்போ யூ பை வி டிவைடில் இருக்குது, டிவிஷனில் யூ பை வி ஈக்குவல் டு வியை வச்சுக்கிட்டு யூவை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறோம். சென்ட்ரலில் மைனஸ், எப்போயுமே டிவைடில் வந்தால் மைனஸ் தான் வரும், மல்டிபிளில் வந்தால் ப்ளஸில் வரும். இதை மட்டும் ஞாபகம் கரெக்டாக வச்சுக்கணும். யூ இன்ட்டு டி பை டிஎக்ஸ் இன்ட்டு வி டிவைடட் பை வி ஸ்கொயர். கீழே வி ஸ்கொயர் மட்டும்தான் வரும், எந்த டிஃப்ரென்ஷியேஷனுமே வராது. கொடுத்துருக்கிற வி அப்படியே ஸ்கொயர் பண்ணி எழுதிக்கணும். நோட், டி பை டிஎக்ஸ் இன்ட்டு சி இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சி டி பை டிஎக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ். இந்த சின்றது வந்து கான்ஸ்டன்ட். எனி ஒரு நம்பர் கொடுத்தாலும் அதை தூக்கி டி பை டிஎக்ஸுக்கு முன்னாடி எழுதிடணும், ஏன்னா கான்ஸ்டண்ட்டை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண முடியாது. அதனால் நம்ம சியை வந்து முன்னாடி தூக்கி போட்டு எழுதிடுறோம். எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ், இதை வந்து நம்ம ஒரு முறை என்ன பண்ணலாம், டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணலாம். அப்போ வேர் சி இஸ் ஏ கான்ஸ்டன்ட், அப்போ சி வந்து என்னது, கான்ஸ்டன்ட்டு. அதனால் அது வந்து எதையுமே பண்ண முடியாது, அதனால் அதை முன்னாடி தூக்கி போட்டுடுறோம். ஃபங்க்ஷனை மட்டும் என்ன பண்ணுறோன்னா நம்ம ஒரு முறை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறோம், பண்ணோம்னா ஆன்சர் வந்துடும். சம் எக்ஸாம்பிள்ஸ். டிஃப்ரென்ஷியேட் த ஃபாலோயிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அதாவது ஒரு முறை தமிழில் சொன்னால் வகையீடு, ஒரு முறை வகையீடு பண்ணுறோம். எதை பொறுத்து பண்ணுறோன்னா எக்ஸை பொறுத்து பண்ணுறோம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் 2, இதுதான் கொஷினு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸை பொறுத்து பண்ணுறோம். ஃபஸ்ட்டு சொல்யூஷன், லெட் ஒய் ஈக்குவல் டு, கொடுத்துருக்கிற கொஷினை வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கணும்னா எப்பயுமே ஒய் ஈக்குவல் டுன்னு தான் எடுத்துக்கணும். அப்போ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் 2. இதை எதை பொறுத்து பண்ணணும்னா எக்ஸை பொறுத்து பண்ணுறோம். அப்போ dy பை dx ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் 2. அப்போ ஈக்குவல் டு தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுகிறோம். அப்போ dy பை d, ஒய்க்கு பதில் என்ன எழுதணும், ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை dx மைனஸ்
d divided by dx. அடுத்தது ஏன் இந்த மைனஸ் போடுறோன்னா இந்த மைனஸ் 3x இருக்கிறதுனால அடுத்தது நம்ம மைனஸ் போட்டு தான் d by dx எழுதுகிறோம். இன்ட்டு 3x. அடுத்தது என்ன இருக்குது? ப்ளஸ்ஸு d by dx இன்ட்டு 2. லாஸ்ட்டில் பாருங்கள் எனி கான்ஸ்டன்ட். அப்போ கான்ஸ்டன்ட் வந்தாவே லாஸ்ட்டில் என்ன வரும்? 0 தான் வரும். சரி, அப்போ ஈக்குவல் டு dy by dx ஈக்குவல் டு 2x. அப்போ எக்ஸ் ஸ்கொயரை ஒரு முறை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் எப்படி டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறோன்னா எக்ஸ் பவர் n ஈக்குவல் டு n எக்ஸ் பவர் n மைனஸ் 1. இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு n இருக்கிற இடத்துலலாம் 2 போட்டுக்கலாம். 2x 2 மைனஸ் 1 ஈக்குவல் டு 2x பவர் 1. அப்போ வந்து என்ன எழுதுகிறோம்? எக்ஸ் பவர் 1 எழுதலாம், எழுதாகட்டியும் விடலாம். அப்போ ஈக்குவல் டு 2x மைனஸ் 3 வந்து கான்ஸ்டன்ட், அதனால் d by dxக்கு முன்னாடி எழுதிக்கணும். அடுத்து d by dx இன்ட்டு எக்ஸ். எக்ஸை பொறுத்து ஒரு முறை எக்ஸை பண்ணால் என்ன வரும்னா 1 தான் வரும். அப்போ 3 இன்ட்டு 1. அப்போ ஈக்குவல் டு இது ப்ளஸ்ஸு எனி கான்ஸ்டன்ட் வந்து என்னன்னு எழுதுகிறோம்? 0. அப்போ dy by dx equal to 2x minus 3 into 1 equal to 2x minus 3 answer. அடுத்தது differentiate the following with respect to x. root x plus 1 divided by root x. root x வந்து நம்ம என்ன எழுதலாம்னா x root x equal to x power 1 by 2. x பவர் 1 by 2. இதை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவர் என்னன்ற ஃபார்முலாவில் தான் நம்ம எழுதுகிறோம். அப்போ எக்ஸ் பவர் 1 by 2வை எண்ணுக்கு நேராக இருக்கிறது எண்ணுக்கு இருக்கிறதெல்லாம் 1 by 2 எழுதிக்கிறோம். எக்ஸ் பவர் 1 by 2 மைனஸ் 1. அப்போ 1 by 2 எக்ஸ் பவர் 1 மைனஸ் 2 divided by 2 ஈக்குவல் டு 1 by 2 எக்ஸ் பவர் மைனஸ் 1 by 2. இந்த மைனஸ் மேலே எக்ஸ் பவர் 1 by 2 இருக்கு இல்லையா, அதை கீழே எடுத்துகிட்டு வந்தோம்னா அப்போ 1 divided by 2 இன்ட்டு எக்ஸ் பவர் ப்ளஸ் 1 by 2 மாறிடும். மைனஸ் வந்து கீழே எடுத்துகிட்டு வந்தால் ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து ரூட் எக்ஸ் என்னென்னு எழுதுகிறோம்? ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 1 by 2 எழுதுறோமா? மறுபடியும் நம்ம எக்ஸ் பவர் 1 by 2வை 1 divided by 2 ரூட் எக்ஸ்ன்னு எழுதிடுறோம். அப்போ டிஃப்ரென்ஷியேட் வித் ஏ ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். இதுதான் கொடுத்துக்கிற கொஷின். அப்படியே ரெண்டு பக்கம் divided by dxஆல் மல்டிபிள் பண்ணுறோம், தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுகிறோம். அப்போ d by dx ரூட் எக்ஸு சென்டரில் ப்ளஸ் இருக்கா, அப்படியே போட்டுக்கிறோம். மறுபடியும் d by dx இன்ட்டு 1 by ரூட் எக்ஸு மறுபடியும் எழுதிட்டோமா? இதை ஈக்குவல் டு இப்போ தான் நம்ம அந்த இது ஃபாலோ பண்ணுறோம். ரூட் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 1 by 2வை கொண்டாந்து இங்கே எழுதுகிறோம். அப்போ 1 divided by 2 ரூட் எக்ஸு ப்ளஸ் d by dx இன்ட்டு 1 divided by x பவர் 1 by 2. இந்த x பவர் 1 by 2வை மேலே கொண்டு போனால் x பவர் மைனஸ் 1 by 2வாக மாறிடும். d by dx இன்ட்டு x பவர் மைனஸ் 1 by 2. அப்போ x பவர் nல சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும்? கீழே x பவர் n ஈக்குவல் டு எழுதி பாருங்கள். x பவர் மைனஸ் 1 by 2 ஈக்குவல் டு minus 1 by 2 x power minus 1 by 2 minus 1. அப்போ equal to minus 1 by 2 x power minus 1 minus 2 divided by 2 equal to minus 1 by 2 x power minus 3 by 2. இந்த minus 3 by 2 கீழே கொண்டு வந்தா minus 1 divided by 2 into x power plus 3 by 2 மாறும். அந்த மைனஸ் வந்து முன்னாடி தூக்கி போட்டுக்கலாம், ப்ளஸ்ஸாக இருக்கிறது மைனஸாக மாற்றிடலாம். அடுத்து மூணாவது கொஷின், டிஃப்ரென்ஷியேட் த ஃபாலோயிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். 5 sin x மைனஸ் 3 log x ப்ளஸ் 2 e பவர் எக்ஸ் மைனஸ் 1. சொல்யூஷனு கொடுத்துக்கிற கொஷின் வந்து என்னவா எடுத்து எழுதிக்கணும்? லெட் y ஈக்குவல் டு 5 sin x மைனஸ் 3 log x ப்ளஸ் 2 e பவர் எக்ஸ் மைனஸ் 1. இதை எதை பொறுத்து டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறோன்னா டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். எக்ஸை பொறுத்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். இப்போ கொடுத்துருக்கிற கொஷினை ரெண்டு பக்கம் d by dxஆல் மல்டிபிள் பண்ணுறோம். அப்போ d
divided by dx into y equal to d by dx into 5 sin x minus 3 log x plus 2 e power x minus 1 bracket க்ளோஸ் பண்ணிடுறோம் ஈக்குவல் டு கொடுத்துக்கிற கொஷினை தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுகிறோம் இப்போ டி பை டிஎக்ஸு 5 sin x இருக்கு இல்லையா அந்த 5 வந்து கான்ஸ்டன்ட்டு அதனால் முன்னாடி போட்டு எழுதிக்கிறோம் 5 டி பை டிஎக்ஸு sin x மைனஸு 3 வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட்ன்றதுனால மைனஸ் 3 டி பை டிஎக்ஸு லாக் எக்ஸு ப்ளஸ் அதே மாதிரி தான் 2 வந்து கான்ஸ்டன்ட்டு 2வை வந்து முன்னாடி எழுதிக்கிட்டு டி பை டிஎக்ஸு இன்ட்டு இ பவர் எக்ஸு மைனஸ் டி பை டிஎக்ஸு இன்ட்டு 1 வந்து எப்போவுமே கான்ஸ்டன்ட் இல்லையா எனி கான்ஸ்டன்ட் வந்தாவே என்ன ஆகும் அந்த வேல்யூ 0வாக மாறிடும் சரி 5 டி பை டிஎக்ஸ்னால் டிஃப்ரென்ஷியேட் ஒரு முறை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறோம் எதை சைன் எக்ஸை ஒரு முறை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறோம் சைன் எக்ஸை வந்து ஒரு முறை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் காஸ் எக்ஸ் அடுத்தது மைனஸ் அப்படியே இருக்குது 3 வந்து கான்ஸ்டன்ட்னால நம்ம எதுவுமே பண்ண முடியாது அப்படியே எழுதிக்கிறோம் டி பை டிஎக்ஸு log x வந்து ஒரு முறை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் 1 by x ப்ளஸ் 2 e பவர் டி பை டிஎக்ஸ் இ பவர் எக்ஸ் எக்ஸ்பான்ஷியல் வந்து டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் அப்படியே தான் வரும் இ பவர் எக்ஸை ஒரு முறை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் இ பவர் எக்ஸ் தான் அப்போ ப்ளஸ் 2 இ பவர் எக்ஸ் மைனஸ் டி பை டிஎக்ஸ் இன்ட்டு 1 வந்து கான்ஸ்டன்ட்டு எனி கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் 0 நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இந்த காஸ் எக்ஸோட 5 பிரிக்கிறோம் 5 காஸ் எக்ஸ் மைனஸ் 3 இன்ட்டு மேலே இருக்கு இல்லையா 1 அதால் பெருக்குனா 3 பை எக்ஸு ப்ளஸ்ஸு 2 இன்ட்டு இ பவர் எக்ஸு 2 இ பவர் எக்ஸு அவ்வளோதான் ஆன்சர் அடுத்த கொஷின் டிஃப்ரென்ஷியேட் த ஃபாலோயிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் இ பவர் எக்ஸு லாக் எக்ஸ் இ பவர் எக்ஸும் லாக் எக்ஸும் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்பிளில் இருக்குது அப்போ வந்து நமக்கு மல்டிப்பிளில் டி பை டியூ யூ வி ஈக்குவல் டு யூ டி பை டிஎக்ஸ் இன்ட்டு வி ப்ளஸ் வி டி பை டிஎக்ஸ் இன்ட்டு யூ இந்த ஃபார்முலா வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் யூவை வச்சுக்கிட்டு வியை ஒரு முறை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணோம் வியை வச்சுக்கிட்டு யூவை வந்து ஒரு முறை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணோம் அப்போ ரெண்டு பக்கம் டி பை டிஎக்ஸால் மல்டிபிள் பண்ணிக்கலாம் டி டிவைட் பை டிஎக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு டி பை டிஎக்ஸ் இன்ட்டு இ பவர் எக்ஸ் லாக் எக்ஸ் கொஷின் அப்படியே எழுதிக்கிறோம் இப்போ தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுகிறோம் ஃபார்முலா வைஸில் அப்போ டி பை டிஎக்ஸு இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு யூ இ பவர் எக்ஸை வந்து யூன்னு எடுத்துக்கிறோம் அப்போ வந்து பார்த்தோன்னா இ பவர் எக்ஸு டி பை டிஎக்ஸு லாக் எக்ஸு வியை மட்டும் எழுதிக்கிறோம் ப்ளஸ்ஸு அடுத்தது வியை வச்சுக்கிறோம் லாக் எக்ஸு டி பை டிஎக்ஸ் இன்ட்டு இ பவர் எக்ஸு இதை ஒரு முறை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் இ பவர் எக்ஸு ஒரு முறை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் அப்படியே வச்சுக்கிறோம் லாக் எக்ஸை ஒரு முறை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் 1 by எக்ஸு ப்ளஸ்ஸு லாக் எக்ஸ் அப்படியே ஒரு முறை வச்சுக்கிட்டு இ பவர் எக்ஸை ஒரு முறை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் இ பவர் எக்ஸ் அப்படியே வரும் அடுத்தது டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸு ரெண்டுத்துலேயுமே இ பவர் எக்ஸ் இருக்கிறதுனால காமனாக வெளியே எடுத்து எழுதிக்கிறோம் 1 by எக்ஸு ப்ளஸ் லாக் எக்ஸை மட்டும் உள்ளே எழுதிக்கிறோம் அவ்வளோதான் ஆன்சர் அடுத்த நெக்ஸ்ட் கொஷின் நெக்ஸ்ட் டிஃப்ரென்ஷியேட் த ஃபாலோயிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு இ பவர் எக்ஸு ப்ளஸ் 1 டிவைடட் பை இ பவர் எக்ஸ் மைனஸ் 1 முன்ன வந்து மல்டிபிளில் பார்த்தோம் லாஸ்ட் கொஷினு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிவைடில் இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் லெட்டு ஒய் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை இ பவர் எக்ஸ் மைனஸ் 1 கொஷினை வந்து நம்ம ஒய் ஈக்குவல் டுன்னு எடுத்துக்கிட்டோம் அடுத்தது டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் எக்ஸை பொறுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் இப்போ ரெண்டு பக்கமும் என்ன பண்ணுறோம் டி பை டிஎக்ஸால் மல்டிபிள் பண்ணுறோம் டி பை டிஎக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு டி பை டிஎக்ஸ் இன்ட்டு இ பவர் எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை இ பவர் எக்ஸ் மைனஸ் 1 இதை வந்து ஒரு முறை என்ன பண்ணுறோம் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் அப்போ டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு வியை வச்சுக்கிட்டு யூவை ஒரு முறை பண்ணுறோம் இ பவர் எக்ஸு மேலே இருக்கிறது வந்து யூ ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் ப்ளஸ் 1 கீழே இருக்கிறது இ பவர் எக்ஸ் மைனஸ் 1 வந்து வின்னு எடுத்துக்கிறோம் அப்போ வியை வச்சுக்கிறோம் இ பவர் எக்ஸ் மைனஸ் 1 டி பை டிஎக்ஸு யூவை எழுதுகிறோம் இ பவர் எக்ஸ் ப்ளஸ் 1 யூவை வந்து ஒரு முறை பண்ணணும் மைனஸ் அடுத்தது யூவை வச்சுக்கிறோம் இ பவர் எக்ஸ் ப்ளஸ் 1 டி பை டிஎக்ஸு இ பவர் எக்ஸு மைனஸ் 1 கீழே இருக்கிறத ஒரு முறை டிஃப்ரென்ஸ் பண்ணுவோம் கீழே டிவைடட் பை எப்பயுமே வி ஸ்கொயர் அப்போ வி வந்து நம்ம இங்கே என்ன எடுத்துக்கிறோம் இ பவர் எக்ஸ் மைனஸ் 1ன்னு எடுத்துக்கிறோம் அப்போ இ பவர் எக்ஸு ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் இப்போ வந்து பார்த்தோன்னா
v வச்சுக்குமா e power x minus 1 அப்படியே இருக்குது. e power x plus 1 ஒரு முறை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் 1 வந்து 0வாக மாறிடும். அப்போ e power x எக்ஸ்பான்ஷியல் மட்டும் அப்படியே வரும். e power x மைனஸ் e power x plus 1 அப்படியே வச்சுக்கிட்டு e power x minus 1 ஒரு முறை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் 1 வந்து பார்த்தீங்கன்னா 0வாக மாறிடும். e power x அப்படியே வரும். கீழே டிவைடட் பை v ஸ்கொயர் வந்து அப்படியே வரும். e power x plus 1 ஹோல் ஸ்கொயர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை உள்ள பெருக்கிறோம். e power x வந்து உள்ள பெருக்கிறோம். e power x into e power x e power 2x மைனஸ் 1 into e power x e power x. நெக்ஸ்ட் மைனஸ் e power x into e power x வந்து e power 2x ப்ளஸ் e power x இன்ட்டு 1 வந்து e power x. இப்போ e power xம் e power xம் கேன்சல் பண்ணிட்டோம்னா e power minus 2x இது e power 2e power 2x divided by e power x plus 1 whole square. Differentiate the following with respect to x. 7x cube minus e power x plus log x. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 கொடுத்துருக்கான் தொடர்ச்சா 7x cube minus e power x plus log டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கான். இதை எக்ஸை பொறுத்து நம்ம என்ன பண்ணுறோம் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறோம். கொடுத்துருக்கிறது let y equal to 7x cube minus e power x plus log x differentiate with respect to x. அப்போ d by dx into y equal to ரெண்டு பக்கம் d by dx ஆல் பெருக்கிறோம். d by dx into கொஷின் அப்படியே எழுதிக்கிறோம் 7x cube minus e power x plus log x. இதை தனித்தனியாக நம்ம என்ன பண்ணுறோம் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுகிறோம். d by dx equal to 7 d by dx 7x cube minus d by dx into e power x plus d by dx into log x. தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கிறோம். இதை வந்து 7 வந்து கான்ஸ்டன்ட்ன்றதுனால முன்னாடி எடுத்து எழுதிட்டு d by dx into x cube மைனஸ் e power x அப்படியே தான் வரும். ஏன்னா அது கான்ஸ்டன்ட் எதுவும் இல்லை. log x அப்படியே தான் வரும். அதுலேயும் கான்ஸ்டன்ட் இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 7 x cube ஒரு முறை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் 2x இது 3x ஸ்கொயர் 3x ஸ்கொயரு மைனஸ் d by dx e power x வந்து ஒரு முறை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் e power x ப்ளஸ் log x ஒரு முறை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் 1 by x. இப்போ வந்து 7ஐயும் 3ஐயும் பெருக்குனா 21x ஸ்கொயர் 21x ஸ்கொயர் மைனஸ் e power x ப்ளஸ் 1 by x ஆன்சர். அடுத்த கொஸ்டின் differentiate the following with respect to x. 3 cot x minus 7 cosecant x plus 10. Let y equal to 3 cot x minus 7 cosecant x plus 10. Differentiate with respect to x. இப்போ yக்கு முன்னாடி d by dx ஆல் பெருக்கிறோம். கொஸ்டின் 3 cot x minus 7 cosecant x plus 10. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம் d by dx ஆல் பெருக்கிக்கிறோம். அடுத்தது 3 தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுகிறோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா d by dx 3 cot x மைனஸ் d by dx 7 cosecant x ப்ளஸ் d by dx இன்ட்டு 10. இதை வந்து என்னென்ன 3 வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட்னா முன்னாடி எடுத்து எழுதிடும். d by dx cot x மைனஸ் 7 வந்து கான்ஸ்டன்ட்டாக முன்னாடி எழுதிடுறோம். d by dx cosecant x 10 வந்து கான்ஸ்டன்ட்டு அந்த வேரியபிள் வந்து டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் 0வாக மாறிடும். அப்போ 3 cot x ஒரு முறை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் மைனஸ் cosecant ஸ்கொயர் எக்ஸு. அடுத்தது மைனஸ் 7 cosecant x ஒரு முறை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் மைனஸ் cosecant x cot x ஒரு முறை டிஃப்ரென்ஷியேஷன் ப்ளஸ் 10 ஒரு முறை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணும்போது 0வாக மாறிடும். அப்போ இந்த மைனஸ் cosecant ஸ்கொயர் எக்ஸ் 3 மைனஸ் cosecant x இந்த மைனஸ் முன்னாடி எடுத்துகிட்டு வந்து எழுதுனா மைனஸ் 3 cosecant ஸ்கொயர் எக்ஸு மைனஸ் 7 மைனஸ் cosecant x cot x இந்த ரெண்டு மைனஸும் வெளியே இந்த மைனஸ் வெளியே எடுத்துகிட்டு வந்தால் ரெண்டு மைனஸும் மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ்ஸு 7 cosecant x cot x. அடுத்த கொஸ்டின் டிஃப்ரென்ஷியேட் வித் இது டிஃப்ரென்ஷியேட் த ஃபாலோயிங் வித் ரெஸ்பெக்ட் டு x. x e power x
cos x. 3 வேரியபிள் ஒன்றா இருக்குது, x1 e power x1 cos x. இதை மூணையுமே நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணோம். என்ன ஃபார்முலான்னா d by dx இன்ட்டு u v w. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அப்போ டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு. கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரெண்டு பக்கம் d by dx ஆல் மல்டிபிள் பண்ணிக்கிறோம். d by dx இன்ட்டு y ஈக்குவல் டு d by dx இன்ட்டு x e power x cos x. இப்போ தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுகிறோம். d by dx இன்ட்டு y ஈக்குவல் டு x e power x அப்படியே வச்சுக்கிறோம். d by dx cos x டபுள்யூ ஒன்று. u வந்து v, இது u ஈக்குவல் டு x, v ஈக்குவல் டு e power x, w ஈக்குவல் டு cos x. uவும் vயும் அப்படியே வச்சுக்கிட்டு w மட்டும் ஒரு முறை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறதுக்கு எழுதியிருக்கோம். ப்ளஸ்ஸு எக்ஸ் u அடுத்தது w ரெண்டையும் வச்சுக்கிட்டு vயை ஒரு முறை பண்ணுறோம். x cos x, vயை வந்து d by dx இன்ட்டு e power x ப்ளஸ்ஸு அடுத்தது vw வச்சுக்கிட்டு uவை வந்து ஒரு முறை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். e power x cos x d by dx இன்ட்டு x ஈக்குவல் டு x e power x அப்படியே வச்சுக்கிட்டு d by dx cos x ஒரு முறை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் மைனஸ் sin x ப்ளஸ்ஸு x cos x d by dx e power x, e power எக்ஸ்பொனென்ஷியல் ஒரு முறை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அப்படியே தான் வரும் e power x ப்ளஸ் e power x cos x d by dx into x. எக்ஸை பொறுத்து எக்ஸ் ஒரு முறை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் 1. இப்போ எக்ஸ் e power x மைனஸ் sin x, இந்த மைனஸை முன்னாடி எடுத்துகிட்டு வந்து போடுறோம். மைனஸ் எக்ஸ் e power x sin x ப்ளஸ் எக்ஸ் e power x cos x ப்ளஸ்ஸு e power x cos x into 1. 1ஆல் பெருக்குனா எல்லாமே அப்படியே தான் வரும். e power x cos x. நெக்ஸ்ட்டு differentiate the following with respect to x. x sin x cos x. இந்த கொஷின் ரொம்ப முக்கியமானது, அடிக்கடிக்கு கேள்வியிலும் கேட்பான். let y equal to x sin x cos x. இதுவும் u v w d by dx u v w. இப்போ ரெண்டு பக்கம் கொடுத்துருக்க கொஷினுக்கு d by dx ஆல் பெருக்கிக்கிறோம். d by dx இன்ட்டு y ஈக்குவல் டு d by dx x sin x cos x. u v அப்படியே வச்சுக்கிறோம். w மட்டும் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணோம். அப்போ x sin x, x வந்து u, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா sin x வந்து பார்த்தீங்கன்னா v, cos x வந்து w. இப்போ வந்து u v, அப்போ x sin x அப்படியே வச்சுக்கிறோம். d by dx cos x ப்ளஸ்ஸு x u அப்படியே வச்சுக்கிறோம், w அப்படியே வச்சுக்கிறோம். x cos x அப்படியே வச்சுக்கிட்டு d by dx sin x, vயை மட்டும் ஒரு முறை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணோம். ப்ளஸ்ஸு vw அப்படியே வச்சுக்கிட்டு uவை மட்டும் ஒரு முறை என்ன பண்ணுறோம், டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறோம். அப்போ sin x cos x வச்சுக்கிட்டு d by dx இன்ட்டு x ஈக்குவல் டு x sin x cos x ஒரு முறை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் மைனஸ் sin x ப்ளஸ்ஸு x அப்படியே வரும், cos x அப்படியே வரும், d by dx sin x. அப்போ sin x ஒரு முறை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் cos x ப்ளஸ்ஸு sin x அப்படியே வரும், cos x அப்படியே வரும், d by dx இன்ட்டு x. எக்ஸை பொறுத்து x ஒரு முறை பண்ணால் 1. இப்போ x sin x மைனஸ் sin x, இந்த மைனஸை கொண்டாந்து முன்னாடி போடுறோம். மைனஸு எக்ஸு sin x sin x, ரெண்டு sin x இருக்கிறதுனால எக்ஸு sin ஸ்கொயர் x ப்ளஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸு ரெண்டு cos x இருக்கா, அப்போ cos ஸ்கொயர் எக்ஸு ப்ளஸ்ஸு sin x cos x 1ஆல் பெருக்கினால் அதே தான் வரும். அடுத்த கொஷினு differentiate the following with respect to x. 1 plus cos x divided by 1 minus cos x. இதுதான் நான் சொன்னேன். முன்ன இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பார்த்துருக்கோம், மல்டிபிள் பார்த்துருக்கோம், இப்போ டிவைடில் பார்க்குறோம். differentiate the following with respect to x. 1 plus cos x divided by 1 minus cos x. Solution. Let y equal to 1 plus cos x divided by 1 minus cos x.
இப்போ டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், எக்ஸை பொறுத்து என்ன பண்ணுறோம், ஒரு முறை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், தமிழில் சொன்னால் வகையீடு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டி பை டிஎக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு டி பை டிஎக்ஸ் இன்ட்டு 1 + cos x டிவைடட் பை 1 மைனஸ் cos x. இதுக்கு வந்து நம்ம u பை v ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். டி பை டிஎக்ஸு இன்ட்டு யூ பை வி ஈக்குவல் டு வி டி பை டிஎக்ஸு இன்ட்டு யூ மைனஸ் யூ டி பை டிஎக்ஸ் இன்ட்டு வி டிவைடட் பை வி ஸ்கொயர். இந்த ஃபார்முலா வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூவை வந்து 1 + cos x, v ஈக்குவல் டு 1 மைனஸ் cos x அப்படின்னு எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு v அப்படியே வச்சுக்கிறோம். அப்போ v வந்து என்னது, 1 மைனஸ் cos x டி பை டிஎக்ஸ் இன்ட்டு யூன்னு தானே ஃபார்முலா இருக்குது. அப்போ 1 + cos x மைனஸ் அடுத்தது u அப்படியே வச்சுக்கிறோம், 1 + cos x டி டிவைடட் பை டிஎக்ஸ் இன்ட்டு வியை ஒரு முறை பண்ணால் 1 மைனஸ் cos x டிவைடட் பை வி ஸ்கொயர். அதுக்கு டிஃப்ரென்ஷியேஷனே எதுவும் பண்ணுறதில்ல, வி ஸ்கொயர் மட்டும்தான், 1 மைனஸ் cos x ஹோல் ஸ்கொயர். இப்போ 1 மைனஸ் cos x அப்படியே வச்சுக்கிட்டு 1 + cos x ஒரு முறை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் டி இன்ட்டு 1 ப்ளஸ்ஸு டி பை டிஎக்ஸ் இன்ட்டு 1 ப்ளஸ்ஸு டி பை டிஎக்ஸ் இன்ட்டு cos x. 1 வந்து கான்ஸ்டன்ட்ன்றதுனால அந்த டேர்ம் ஃபுல்லாகவே என்னவும் 0வாக மாறிடும். அடுத்து நெக்ஸ்ட் டைம் டி பை டிஎக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸு ஒரு முறை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸாக மாறிடும். நெக்ஸ்ட் மைனஸ் 1 + cos x அப்படியே வரும், டி பை டிஎக்ஸு இன்ட்டு 1 மைனஸ் cos எக்ஸு தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம். டி பை டிஎக்ஸு இன்ட்டு 1 மைனஸ் டி பை டிஎக்ஸு இன்ட்டு cos x. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டி பை டிஎக்ஸ் இன்ட்டு 1 வந்து 0வாக மாறும், எனி கான்ஸ்டன்ட் ஈக்குவல் டு 0 மைனஸு டி பை டிஎக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸு. அப்போ காஸ் எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸு. அப்போ மைனஸ் சைன் எக்ஸும் இந்த மைனஸும் என்ன மாறும், ப்ளஸ் சைன் எக்ஸாக மாறிடும். டிவைடட் பை கீழே எதுவுமே பண்ணக்கூடாது, அப்படியே தான் வரும், 1 மைனஸ் காஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். இப்போ ப்ளஸ் சைன் எக்ஸோ மைனஸ் சைன் எக்ஸோ என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணலாம். இப்போ 1 மைனஸ் காஸ் எக்ஸு 1 + காஸ் எக்ஸு 1 மைனஸ் காஸ் எக்ஸு 1 + காஸ் எக்ஸ் ரெண்டுமே என்ன பண்ணலாம், அடிச்சிடலாம். மைனஸ் சைன் எக்ஸு இங்கே ஒரு மைனஸ் சைன் எக்ஸ் மைனஸ் 2 சைன் எக்ஸ் டிவைடட் பை கீழே 1 மைனஸ் காஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் அப்படியே வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், டிஃப்ரென்ஷியேட் த ஃபாலோயிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். சேம் e power x plus cos x divided by 1 minus sin x. Let y equal to e power x plus cos x divided by 1 minus sin x. Differentiate with respect to x. d by dx into y equal to d by dx into e power x plus cos x divided by 1 minus sin x. Same method, du by v equal to v d divided by dx into u minus u d by dx into v divided by v square. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா u equal to e power x plus cos x, அப்போ v equal to 1 minus sin x. இப்போ v அப்படியே வச்சுக்கிறோம், 1 minus sin x d by dx into uக்கு வந்து பார்த்தீங்கன்னா e power x plus cos x minus e power x plus cos x d by dx into 1 minus sin x divided by 1 minus sin x whole square. v square வந்து பார்த்தீங்கன்னா 1 minus sin x whole square. சேம் ப்ராசஸ் தான், 1 minus sin x அப்படியே வரும், d by dx e power x cos x d by dx தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கிறோம், இன்ட்டு e power x ப்ளஸ் d by dx இன்ட்டு cos x. டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது e power x அப்படியே தான் வரும். cos x வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸு, நெக்ஸ்ட் மைனஸு e power x ப்ளஸ் cos x அப்படியே வரும், d by dx 1 மைனஸ் சைன் எக்ஸு தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம், d by dx இன்ட்டு 1 மைனஸ் d by dx இன்ட்டு சைன் எக்ஸு. கான்ஸ்டன்ட் 1 வந்து ஒரு முறை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் 0. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மைனஸு d by dx sin x ஒரு முறை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால்
மைனஸ் காஸ் எக்ஸ் மைனஸு காஸ் எக்ஸு மைனஸு மைனஸ் என்னவா மாறும் ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ ஈக்குவல் டு 1 மைனஸ் சைன் எக்ஸு இ பவர் எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸு இந்த மைனஸும் இந்த காஸ் மைனஸு ரெண்டும் ஒன்றா சேர்த்தா ப்ளஸ்ஸாக மாறிடும். முன்னாடி எடுத்துகிட்டு வந்துடுறோம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் காஸ் எக்ஸு இ பவர் எக்ஸு ப்ளஸ் காஸ் எக்ஸ் டிவைடட் பை 1 மைனஸ் சைன் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். தேங்க்யூப்பா.